வெல்கம் டு yams உலகம். நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் சரியதாக அமையலைன்னா அதன் மூலிமா வரக்கூடிய தீமைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது மிகப்பெரிய நோய் நம்ம உடம்புல பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உள்ளுறுப்புகளையும் டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மிக கொடிய நோயான கேன்சரையும் உருவாக்க வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய 4 to 5 வகையான பாத்திரங்களின் நன்மைகள் தீமைகளை பற்றி பட்டியலிட்டு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், பார்த்து பயனடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 வகையான பாத்திரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான்ஸ்டிக் பேன், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அயன். இந்த 4 பாத்திரங்கள்லையும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல்ல நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நான்ஸ்டிக் பேன் பாலி டெட்ரா ஃப்ளோரோ எத்திலீன் என்ற கெமிக்கல் மூலயமா செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கெமிக்கல் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்போதே அந்த புகை மேலே வரும்போதே நம்ம சுவாசிக்கிறனாலேயே நம்ம பிரெயினுக்கும் லங்ஸ்க்கும் இது மிகப்பெரிய கொடியதாக அமையுது. அந்த நம்ம பார்ட்ஸையும் டேமேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் கிடைக்குதுங்கிறதுனால இந்த நான்ஸ்டிக் பேனையே PFOAங்கிற ஃபார்முலாவில் செய்கிறாங்க. அது எந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எடுக்குதுன்னா கேன்சரையே வர வைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிமிஷமே இந்த நான்ஸ்டிக் பேன்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க, தூக்கி போட்டுடலாம். அடுத்தது அலுமினியம் பார்க்கலாங்க. அலுமினியம் ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, நமக்கு ஈஸியாக ஹீட் ஆகுது. இதனாலேயே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இதில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன டிசீஸ் வருதுன்னா ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், அப்புறமா பிரெயினுக்கு கூட எஃபெக்ட் ஆகுது, ஸ்கின்னுக்கு எஃபெக்ட் ஆகுது. இத்தனை விஷயங்கள் நடக்குதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரமோ எந்த பாத்திரமாக ஆனாலும் ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது வாங்கிருங்க, அதனோட வெயிட் போட்டு வாங்குங்க. அப்படி வெயிட் போட்டு வாங்கும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் வெயிட் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு 6 months or 1 year கழித்து அதே பாத்திரத்தை போய் வெயிட் போடுங்க, அதனோட வெயிட் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குங்க. அந்த எல்லாம் எங்கே போகுது, மீதி அந்த பாத்திரத்தோட அளவு எல்லாம் எங்கே போயிருக்குன்னா நம்ம உடம்புல தாங்க போயிருக்கும். அதுவும் இந்த அலுமினியம் தெரிஞ்சோ தெரியாமையோ பல பேர் என்ன பண்ணுறாங்க, மாவு புளிக்க வைக்கிறாங்க, அது அவ்வளோ புளி ஊற போடுறாங்க, குழம்பு செய்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க. இதை யூஸ் பண்ணவே கூடாது. இது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா கழுவுறதுக்கு, லைக் அரிசி கழுவுறதோ பருப்பு கழுவுறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சமைக்கிறதுக்கு இது உகந்த பாத்திரமே கிடையாதுங்க. அடுத்தது அலுமினியத்திலே ரொம்ப ஹெவியான ஒரு ஹெவியான பாத்திரம்னு சொல்லி இண்டோலியம்னு சொல்லி நம்ம ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எதால் செய்யப்பட்டிருக்குதுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயன், அலுமினியம், இந்த 3 உலோகத்தினால தான் அது செய்யப்பட்டிருக்குங்க. அது எப்படி இருந்தாலும் அலுமினியம் கலந்துருக்கிறதுனால எனக்கு சரின்னு படலை. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ அடுத்த பாத்திரத்தை பார்க்கலாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எந்த மாதிரி பாத்திரம்? ஆமாங்க, சரி, நல்ல பாத்திரம், நல்லபடியாக அதில் வேணால் குக் பண்ணலாம். புளியிலேருந்து பாவு புளிக்க வைக்கிறதுலேருந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதில் தான் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, நல்ல பாத்திரம். அதில் இன்னும் என்ன பெஸ்ட்டு, கீழே காப்பர் கோட்டிங் வந்தால் இன்னும் சூப்பருங்க. அந்த பாத்திரம் ரொம்ப நல்ல விஷயம். அதில் நம்ம பிரச்சனையே இல்லாமல் சமைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் அடங்கியிருக்குங்க, அதுவும் நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்குதுங்க. எப்படின்னா எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் நிக்கல். அதாவது நிக்கலுங்கிற உலோகத்தை அதிகமாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யும்போது கலந்துருந்தாங்கன்னா அதுவும் நல்ல பாத்திரம் கிடையாதுங்க. அது எந்த அளவுக்கு நம்ம உடம்பை பாதிக்குதுன்னா நம்ம ஸ்கின் ட்ரபிள் அதிகமாக உண்டாக்குங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதுலேயும் இருக்குது. ஓகேங்க, அடுத்தது இரும்பு பாத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இரும்பு பாத்திரம் ரொம்ப சிறந்த பாத்திரங்க. இதில் நம்ம கண்டிப்பாக சமைச்சு அந்த இரும்பு சத்தை நம்ம உடம்புல வாங்கிக்கணுங்க. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணோம், இதில் துருவை நீக்கி யூஸ் பண்ண பழகிக்கணுங்க. அந்த துருவை நீக்கிறது எப்படி நமக்கு தெரியலனா கூட நம்ம பெரியவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அதை நீக்கி அதை பழகியும் நமக்கு கொடுப்பாங்க. இல்லை அவங்க சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, அதை நம்ம நீக்கிக்கலாங்க. இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது முழுமையாக குழம்பு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு உணவில் புளியோ தக்காளியோ இல்லாத நம்ம சமைக்கவே மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த இரும்பு பாத்திரத்தில் புளி போட்டோம்னா திருப்பி அது துரு வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம அப்போவும் இது 100% யூஸ் பண்ண முடியாது. ஆனாலும் யூஸ் பண்ணும். எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம், உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், அப்போது தக்காளி போடாத பொரியல்கள் செய்யலாம். நல்லா பழக்கி விட்டுட்டோன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா வருங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் சமைக்கும் போது உங்கள் சமையல் கருப்பாகாமல் இருந்ததுன்னா உங்களோட அயன் பாத்திரம் நல்லா
பழகி இருக்குது, சமைக்கிறதுக்கு நல்லா ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இது ஒரு சிறந்த டிப்ஸுங்க. அதை முழுமையாக இதுலேயும் சமைக்க முடியாதுங்கிற காரணத்தினால இதையும் நம்ம வந்து 100% யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாமல் தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு சில விஷயங்களுக்கு, முக்கியமாக எண்ணெய் பதார்த்தங்களுக்கு யூஸ் பண்ணியே ஆகணுங்க. இது யூஸ் பண்ண அந்த பாத்திரமும் நல்லா பழகிடுங்க. நல்லா எண்ணெய் பலகாரங்கள் செய்ய ஓகேங்க. இப்போ முழுமையாக சமைக்கிறதுக்கு என்ன தான் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா, தி பெஸ்ட் மோஸ்ட் 100% எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரே பாத்திரம் மண்பாண்டம் தாங்க. மண் பாத்திரம் தாங்க. நம்ம பாரம்பரியமான மிக்க ஒரு மண் பாத்திரம் தாங்க. இந்த மண் பாத்திரத்தை வந்து வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கின புதுசுலேயே வந்துட்டு ஒரு நைட்டெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. முழுமையாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஓகே, அந்த தண்ணியை மறுநாள் காலையில் நல்லா கழுவிட்டு புது தண்ணியை ஊற்றி திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு கொதிக்கிற அளவுக்கு தண்ணியை கொதிக்க விடுங்க. மறுநாள் காலையில் நல்லா கொதித்து வந்ததுமே அவ்வளோதாங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி சமைக்கும்போது புதுசில் வந்து அது ஹீட்டாக கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. அவ்வளோதாங்க. ஹீட்டு நல்லா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சீக்கிரம் சூடேறிடும். அதே சமயம் வந்து புதுசுலேருந்தே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி குழம்பெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ண பிறகும் அந்த ஹீட் அதில் தாங்கி நிற்குங்க. அந்த அளவுக்கு நமக்கு கேஸையும் மீதிப்படுத்தி சமைச்சு கொடுக்குங்க. நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாங்க, என்னங்க மண் பாத்திரம் பற்றி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக பேசுகிறீங்கன்னு. ஆமாங்க, நான் அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். ஏன்னா அம்மா வந்து மண் பாத்திரத்தில் பருப்பு கடைவாங்க, கீரை கடைவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில உணவுகள்லாம் அவங்க சமைப்பாங்க. அதை பார்த்து வந்ததுனால என் மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு அது பிடிச்சி நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பாடு வடிக்கிறதுல இப்போ ரீசெண்டாக தாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே குழம்பு, பொரியல், ரசம் இந்த மாதிரி எல்லாமே நான் சமைப்பேங்க. அதில் இப்போ இந்த பாத்திரத்தின் நன்மைகளை தெரிஞ்ச பிறகு தான் சாப்பாடும் வடித்து சாப்பிட்ணுங்கிற தெரிஞ்ச பிறகு தான் நான் அதுக்கும் ஒரு சட்டியை வாங்கி இப்போ நான் அதை வடித்து சாப்பிட்டுட்ருக்கேங்க. இப்போது ஒன்லி லைக் இந்த மாதிரி சுண்டல் குழம்பு, இந்த மசாலா குழம்பு வைக்கும்போது மட்டும்தான் குக்கரில் வந்து வைப்பேங்க. குக்கரில் வச்சு அந்த குழம்புக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவோம். மற்றபடி சமைக்கிற எல்லா விஷயத்துக்குமே நான் வந்துட்டு சட்டி தாங்க. சட்டி, பொரியல் இந்த மாதிரி பண்ணும்போது இரும்பு பாத்திரம், இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நீங்களும் ரெகுலராக யூஸ் பண்ணி பாரம்பரியமான மண் வாசனையோடு மண் பாத்திரத்தில் சமைச்சு நோயின்றி வாழ நம்ம பழகிக்கலாங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.